வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. பிஜேபி இப்படிப்பட்டவர்களா? பாஜக செய்யும் பிணந்தின்னி அரசியல். கிட்டத்தட்ட சீமாஞ்சி போட்ட ஸ்கெட்ச் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சீமாஞ்சி பிஜேபி பி டீம்லேருந்து ஏ டீம் போனார் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்சே இதுதான் போல இருக்குது. இந்த பிணம் தின்னி அரசியல், டெட் பாடி பாலிடிக்ஸ் அப்படின்றது அன்றே சொன்னார் சவுக்கு சங்கர். இன்றைக்கு பிஜேபிக்காக பல விஷயங்கள் பேசினாலும் ஆனால் அன்றே சொன்னது சரியாக இருக்குதுங்க. பாஜக செய்யும் பிணந்தின்னி அரசியல். ஸோ டெட் பாடியை வச்சு 10 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் வேலையை. உனக்கு என்ன தம்பி தெரியும்? நான் பெரிய ஆளியா? 10 வருஷமாக பிரபாகரன் இறந்தார், ஈழத்தில் மடிந்த என் மக்கள் இப்படின்னு பேசியே டெட் பாடி பாலிடிக்ஸை 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். யாரா என்ன மாதிரி வர முடியுமா? நீ போன தடவை போட்டு விட்றேன்னு விட்ட, ஆனால் என்ன ஆச்சு? உன்னை கோட்டான் போட்டுன்னு சொல்லி உன்னை ஓட்டிவிட்டானுங்க பார்த்தியா? இப்போ நான் போடுறேன் பாரு, என்ன மாதிரி செய்ய, என்ன அளவுக்கு நம்ம வரோன்னு பாருன்னு போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான் இப்போ சென்னை வெள்ளத்தில் நம்ம அண்ணாமலை போட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சு, டெட் பாடி பாலிடிக்ஸ். ஒரு குழந்தையின் சடலத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்யும் தருணமா இது? ரைட், ஓகே, முடிவு பண்ணிட்டீங்க, நம்மளும் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். மக்கள் துயரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கொஞ்சம் ஈவு இறக்கம், கொஞ்சம் ஈரம் கூட இல்லையா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. கேட்போங்க வாங்க, நீங்களாம் இப்படிப்பட்டவனுங்களாடா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா சில சமயம் எனக்கே தோணும், கொஞ்சம் நல்லா தானே பேசுகிறப்பல சீமான்ஜி, இந்த ஜிக்கு ஒரு தடவை போட்டால் என்ன அப்படின்னு கூட தோணும். இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் கூட இப்படி தான் ஏமாந்து போய் இந்த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்றது இல்லாமல் போனது காரணம் என்னென்னா, சீமாஞ்சியை பற்றி தெளிவாக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேய் அவனா நீ அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம சீமாஞ்சிக்கு கொடுக்க வேண்டிய ஓட்டை வேற எங்கேயோ ஒரு குத்து, கூட இருக்கிற நண்பர்களையும் கூட்டு வந்து வேற இடத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் சீமாஞ்சிக்கு நல்ல வலுவான ஒரு குத்தி இப்படியே ஒழிச்சாச்சு. அதனால் சீமாஞ்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல பார்த்தீங்களா? அதுதான் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கல. ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனாவது ஜெயிக்கிச்சு ஏதாவது வந்திருக்காங்களான்னு பார்த்தா நேற்றுக்கு வந்த இளைய தளபதியெலாம் ஜெயிச்சிட்டாருங்க. சீமாஞ்சி இந்த ஒரு விஷயந்தாங்க நீங்கள் போட்ட இது டெட் பாடி பாலிடிக்ஸ், பிணந்தின்னி அரசியல். அதில் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க பார்த்தீங்களா, அண்ணாமலை நேர்மையானவர், ஆனால் என்ன மேஸ்திரி ஆகிட்டு அவர் இன்ஜினியராக ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லாமல். ஏன்னா இவர் தான் பெரிய டாப் மோஸ்ட் பிஜேபிக்கு வேலை செய்கிறவராக இருந்தார். ஆனால் அண்ணாமலை உள்ளே வந்த உடனே இவர் மேஸ்திரியாக மாற்றிட்டு, அண்ணாமலை படித்தவர், ஐபிஎஸ்ஸு, வேறு லெவல் பாலிடிக்ஸ் செய்வார்னு சொல்லி அவரை இன்ஜினியராக மாற்றிட்டாங்க. அதுதான் கொஞ்ச நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது. எப்போ போன வெள்ளத்தில் அண்ணன் போட்டு விட்டார்ல அண்ணாமலை, அங்கேயே சரிஞ்சு போச்சு. அவருக்கு இவ்வளோ தான் அரசியல் ஞானம் இருக்குது அப்படின்ட்டு. நான் போடுறேன் பாரு டெட் பாடி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி போட்டு கொடுத்த ஸ்கெட்சு நல்லா தான் ஒர்க் ஆகுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயம் அங்கேயும் போச்சுங்க ஒரு ட்விஸ்ட்டு. சீமான்ஜி அண்ட் ஆட்டுக்குட்டி ட்ராவலிங் ஆன் சேம் போட். இப்போ இந்த சமயத்தில் ஒரு எம்பி என்ன பண்ணிட்டாப்புல, காங்கிரஸ்காரரை சொல்லிட்டாப்புல, டெட் பாடி பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. யார் செய்யறது? நம்ம பாஜகக்காரங்க. ஓட்டு விட்டுது பாருங்க நம்ம ஆட்டுக்குட்டி, போட் ஆன் கோட். அதுதாங்க வேறு லெவலு. ஈழத்தில் மடிகிறாங்க. அதை கண்கூலா காட்சியாக இன்றைக்கி கூட நம்மளால் தூங்க முடியல. அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூட. அதை வைத்து பேசி பிழைப்பு நடத்தும் ஒருவன் நமக்கு தலைவனாக இருக்கணுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகிடுது. இதே வானதிகிட்ட கேட்குறாங்க, சீமான்ஜி அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இதை பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு படமாக எடுத்தால் ஒரு ஆஸ்கார் அவார்டே படத்துக்கு, நம்ம இந்திய படத்துக்கு சீக்கிரமாக வாங்கிடலாம். ஏன்னா அவர் பேசுவது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது நம்ம மணி என்ன சொல்லுவார், மூத்த பத்திரிகையாளர், திடீர்னு அவர் பாஜகவோட அந்த வெளிச்சம் பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, பாஜக இவர் பாஜகக்காரர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், பாஜக கைக்கூலிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. மணி என்ன மூத்த பத்திரிகையாளர் நல்லா தான் பேசுவார். திடீர்னு சில சமயம் அந்த பாஜக கொடுத்த சில விஷயங்கள் ஞான ஒளி மாதிரி பின்னாடி அப்படியே தெரியும். அவர் சொல்வார், சில சமயங்கள் நாம் என்ன சொல்ல தோணுதுன்னா, ஆங்கிலத்தில் அருமையாக ஒன்று சொல்லுவாங்க, யுட்டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் சீமான்ஜி அவர்களுடைய இந்த பேச்சு. அந்த முன்னொருவர் அவருடைய கொள்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்துத்துவ கொள்கை எல்லாமே அதில் உள்ளார வந்த மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, அவங்க மதம் வெறி, நம்பால் மொழி வெறி, இனவெறியை கொண்டு போயிட்டுருக்காப்புல நம்மளுக்குள்ளார. சீமான் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் அது வேறு விஷயம். ஆனால் அவர் வாழ்க்கையில் வேற லெவலில் சம்பாரித்து ஜெயிச்சுட்டு இருக்காரு. இது அவருக்கு பின்னாடி போகிறவங்களுக்கு தான் தெரியும். ரைட்டு, சீமான்ஜி போட்டு கொடுத்த ஸ்கெட்சை வச்சு ஒரு குழந்தையின் சடலத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை உண்டாகணும்னு நம்ம அண்ணாமலை நினச்சி தன்னுடைய பாத யாத்திரையில் பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தார். இதெல்லாம் ஏன்பா இப்போ நடக்குது, இந்த மாதிரி செய்கிறாருன்னு பார்த்தா விபூதி அடிச்சிருக்கானுங்க. ஆர்கே சுரேஷன் ஒருத்தன் வரதான் பார்த்தீங்களா, திருடன். அந்த திருடனை இப்போ பிடிச்சிட்டானுங்க. அந்த திருடன் எங்கேயோ போய் சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆளை பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி டைம் பார்த்து இப்போ திமுக அரசு கரெக்டாக கண்ணை காமிச்சிருக்கானுங்க. தலையில் தட்டி வாடா அப்படின்னு இழுத்துட்டு போன பிறகு இந்த சமயத்தில் எப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை பிரியாணி ஆக்குவாங்கன்னு பல பேர் காத்துட்ருக்குறாங்க. அது டிசம்பரில் நடக்கலாமா, இல்லை ஜனவரியில் நடக்கலாமா, இல்லை பொங்கல் பரிசாக இருக்குமோ அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் பொங்கல் பரிசாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு நிறைய நாள் லீவ் இருக்குது. அப்போ கோர்ட்டெல்லாம் பெயில் எடுக்க முடியாது. உள்ளார வச்சு கும்முன்னு கும்மலாம். அப்புறம் மாட்டு பொங்கல், இந்த பொங்கல், அந்த பொங்கல் எல்லாம் முடித்த உடனே பிள்ளைய ஒரு வழி காக்கி வெளியே பார்சல் பண்ணி அனுப்பினோன்னா ஆட்டுக்குட்டி தயாராகும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வச்சு செய்யலாம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்லாம். ஏன்னா எங்கே என்ன மாதிரி அரசியல்லாம் செய்யுது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு. அதாவது இந்த தெய்வத்தை வைத்து அரசியல் செய்வது, வழிபாட்டை வைத்து அரசியல் செய்வது, பிணத்தை வைத்து அரசியல் செய்வது லெவலுக்கு நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க பாருங்கள். அதுவும் படித்தவர் அண்ணாமலை ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருக்கார். சிறந்த பொசிஷன், பதவி. அந்த பதவியில் இருந்ததுக்கு அந்த பதவிக்கு ஒரு மரியாதை, அதை இழந்துட்டார் அப்படின்னு தான். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே சுரேஷ் கொஞ்ச நாள் தலைமுறையில் இருந்தார். எவ்வளோ காசு பாருங்கள், 2438 கோடி மோசடி. எப்பா கண்ணை சுற்றுதில்ல, 2438 கோடி. இதில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னா, அமர் பிரசாத் ஜாமீன் ரத்து செய்யப்படுது. சரண்டரான ஆர்கே சுரேஷ் டிசம்பரில் சிக்கும் அண்ணாமலைன்னு வந்த போதே டக்குன்னு அடுத்து ஆர்கே சுரேஷ் எங்கே நிற்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட ஐயோக்க பைலட் டே நீ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துருக்கியா அப்படின்னு தானே நமக்கு நினைக்க தோணும். ஆமாங்க, பட்டவா ராஸ்கல், 2000 சில்லற கோடி மோசடி. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நிர்மலா சீதாராமன் கூட ஒரு ஃபோட்டோ. இதுதான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பாஜக அரசியல். எவன்லாம் இந்த பிச்சுவா பக்ரி, பிளேடு பக்ரி, பேனா பக்ரி, அடுத்தது பிக் பாக்கெட்டு, கொலை கேஸு, தாதா, இவனை எல்லா பயல்களையும், ரேப் கேஸு, எல்லா பயல்களையும் நம்ம பாஜகவில் பார்க்கலாம். பாஜக என்பது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, திருடர்கள், பிக் பாக்கெட் செய்பவர்கள், கொலைகாரர்கள், இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற பல கேடிகள் இருக்கும் கட்சியாக இருக்கிறது. அப்புறம் ஏதாவது அப்படியே உள்ளுக்குள்ளார நுழைவி சினிமாக்காரங்க யாராவது கிடைச்சாங்கன்னா உள்ளே போடுறது. அதில் என்னுடைய அனுமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடிய விரைவில் நம்ம விஜய், இளைய தளபதி விஜயையும் விஷாலையும் இந்த கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மோடி ஜெயித்தால், 3வது முறை அவர் பிரதமரானால், இங்கே விஜய் மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுப்பார். மோடி ஜெயிக்கலைன்னா விஜயும் ஒரு யூட்டர்னை போட்டு ரஜினி மாதிரி ஓடி விடுவார். இதுதான் நடக்க போகுது, என்னுடைய அனுமானம். இது எப்படி நடக்கும்ன்றத அதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, கோட்டு சூட்லாம் போட்டு அப்போ கூட ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. நிர்மலா சீதாராமன் கூட 2438 கோடி மோசடி, கைமாறிய 2000 கோடி கரன்சி, அண்ணாமலை டீலிங் அம்பலம் ஆயிடுச்சு. லண்டனில் 66 திருடர்கள் இருக்கிறார்கள். இவன் தான் மெயினான குற்றவாளி. பார்த்துக்கிட்டிங்களா, படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில். நம்மால் தான் ஆர்கே சுரேஷ். இவர் பண்ணாத வேலையே கிடையாது. இவருக்காக ஒரு 2-3 காணொலியே போடலாம். இப்போதைக்கு இதுக்கு இவ்வளோ தூரம் போதுன்னே சொல்ல. ரைட்டு, சீமான் போட்ட ஸ்கெட்சு பாஜக செய்யும் பிணந்தின்னி அரசியல் இப்போதாவது உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். என்னென்னா, 10 வருஷமாக செய்கிறேன், இப்போ நீ செஞ்ச அந்த ஒரே ஒரு இது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நினச்சாங்க. குழந்தையே செத்து போயிடுச்சப்பா, இதுதானா இந்த கவர்மெண்ட்டு, திமுகவின் அரசியல் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 6ஆம் தேதியெல்லாம் ரிலீஃப் மெஷர்ஸ் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க.
இது திமுக அரசு, திமுகவின் அரசியல், மேலும் திமுக அதிமுக இவங்களை மட்டுமே குறை சொல்வது நியாயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் காரணங்க. என்னை பொறுத்த சொன்னால் ஒவ்வொருத்தரும் காரணம். நான், நீங்கள், பல பேர் எல்லாருமே. இப்போ நான் ஒரு இடத்துல நான் சென்னையில் இல்லைனாலும் நானும் ஒரு காரணம். ஏன்னா என்வாயன்மெண்ட்டை எப்படி நான் பொல்யூட் பண்ணியிருக்கிறேன். இந்த பொல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணத்துங்கள்லாம் இருந்துச்சு, வாட் ஆர் திங்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், அதை எல்லாத்தையும் அடுத்த காணொலியில் ஃபிங்கர் பிரிண்ட் கிறிஸ்டல் கிளியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திமுகவும் அதிமுகவும் மட்டும் காரணமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தரும் காரணம். எத்தனை பேருங்க வீட்டில் மழைநீர் குடிநீர் தொட்டி வச்சுருக்கோம். இந்த சேகரித்து வச்சுக்கிறது ஜெயலலிதா அம்மையார் அந்த சமயத்தில் ஒரு இதை போட்டாங்க, மழைநீர் சேமிப்பு தொட்டி அப்படின்ட்டு. இது ஒன்றே ஒன்று பாயிண்ட்டு. இந்த மாதிரி பல இது இருக்குது. வாட்டர் பாலிசி என்ன, நேஷ்னல் லெவல் வாட்டர் பாலிசி, ஸ்டேட் லெவல் வாட்டர் பாலிசி என்ன, கார்பன் வேஸ்ட் என்ன ஆகுது, முன்னாடி கார் எத்தனை பேர் வீட்டில் இருந்துச்சு, இப்போ எத்தனை பேர்கிட்ட இருக்குது, அதனால் என்னென்ன பிரச்சனை வருது, இப்போ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எவ்வளோ பிரச்சனை, அடுத்து என்ன செய்யணும், இதை எல்லாத்தையும் பார்ப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தையோட பிணத்தை வச்சு செஞ்சதை அடுத்து மிகப்பெரிய அளவில் பிணந்தின்னி அரசியல் செய்யக்கூடியவர்கள் இதை விட பெரிய அளவில் செய்யக்கூடும். அதற்கு வழிவகுக்காமல் தமிழ்நாடு என்றைக்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்க அந்த காணொலியும் பாருங்கள், அந்த மெஷர்ஸையும் நீங்கள் எடுங்க கையில். கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Okay, my dear friends, thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.